தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு தாயினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்ற ஈழத்தமிழனுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத்திர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். அண்மை காலத்தில் எல்லாருமே இலங்கையில், அதாவது ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு வந்து செல்கிறார்கள். அந்த வகையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருட ஆரம்பத்தில் வந்து இலங்கையில் மட்டக்களப்பில் இருந்து ஐரோப்பிய நாடான பெலாரஸுக்கு வந்து ஒரு நபர் ஒருவர் சென்றிருக்கிறார். அதாவது ஒரு இளைஞன் ஒருவன் சென்றதன் பிற்பாடு அங்கே வந்து அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழந்ததற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த குறித்த இளைஞன் ஏன் அந்த குறித்த நாட்டுக்கு சென்றார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய்க்கு வந்து நீண்ட நாள் ஆசை தன்னுடைய மகன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் என்பது தொடர்பாக கடந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னா, அந்த தாய் வந்து திடீரென மரணித்து போயிருக்கிறார். அந்த தாய்க்கு நீண்ட நாளாக வந்து இந்த மகன் வந்து வெளிநாடு போகணும் என்ற ஆசை இருந்ததன் காரணமாக இந்த வருட ஆரம்பத்திலே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மகன் வந்து தாய் இல்லைன்னு சொன்னாலும் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றணும் என்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றது வந்து அவர் வந்து விசிட் விசாவில் செல்லையில் ஒர்க் விசாவில் வந்து குறித்த ஒரு முகவரை அணுகி அதனூடாக சென்றிருக்கிறார். அதாவது சட்ட முறைப்படி தான் அவர் வந்து முகவர் ஊடாக சென்றிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பல பேர் வந்து முகவரை நம்பி ஏமாந்து போகிற சமயத்தில் இந்த நபர் வந்து, அதாவது இந்த இளைஞன் முகவர் ஊடாக சரியான முறையில் போய் சேர்ந்திருக்கிறார். அங்கே வந்து ஒர்க் விசாவில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பதாக அந்த இளைஞன் வந்து ஒரு தவறான முடிவை எடுத்து உயிரிழந்து போயிருக்கிறார். என்னடா தவறான முடிவை எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசிப்பீங்க. குறித்த நபர் வந்து வெளிநாட்டில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறார். அதன் காரணமாக இவ்வாறு தவறான முடிவை எடுத்ததாக தெரிய வருகிறது. அந்த வெளிநாட்டில் வசிக்கும் குறித்த இளைஞனுடைய சகோதரன் வந்து இலங்கையில் இருக்கிறார். அவர்கிட்ட வந்து அணுகி கேட்ட போது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், தங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டில் இருக்க தன்னுடைய சகோதரன் வந்து கஷ்டப்படுறது தெரியாது. அதனால் வந்து எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் சொல்லல, அங்கே சந்தோஷமாக இருப்பதாகத்தான் காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் வந்து இவ்வாறான ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து இதை நம்ப முடியாமல் இருக்குது. இப்போ கூட அவர் மரணித்து போனதை எங்களால் நம்ப முடியாமல் இருக்குது. அதோட முக்கியமாக என்ன பிரச்சனைன்ற ஒரு சோகமான செய்தி என்னென்றால், இலங்கைக்கு வந்து அவருடைய சடலத்தை வந்து கொண்டு வர இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆகியும், அவர் இறந்து 2 மாத காலம் ஆகியும் அவருடைய சடலத்தை வந்து இலங்கைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வந்து நாங்கள் வந்து பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம், பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனாலும் வந்து அந்த சடலத்தை கொண்டு வர முடியலை. அதில் எந்த வித முன்னேற்றத்தையும் அடைய முடியலை என்பது தொடர்பாக இந்த சகோதரன் வந்து தெரிவிச்சிருக்கார். உண்மையிலேயே ஒரு சோகமான சம்பவமாக இது பதிவாக இருக்குது. குறித்த இளைஞன் வந்து ஒரு தாயினுடைய ஆசையை நிறைவேற்றணும் என்று தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். ஆனால் வந்து ஒரு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். பல நபர்கள், அதாவது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் தங்களுடைய சோகங்களை மறைச்சு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சில இங்கே இருக்கிற உறவுகளுக்கு அது தெரிவதில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில நபர்கள் வந்து தவறான முடிவையும் எடுத்து விடுகிறார்கள் என்பதுக்கு தான் இந்த காணொலி நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாயினுடைய ஆசையை நிறைவேற்ற சென்ற அந்த இளைஞனுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவமாக இது பதிவாக இருக்குது. பல நபர்கள் வந்து இவ்வாறான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் தற்சமயத்தில். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான தீர்மானத்தோடு போகணும். சில பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கேருந்து விசிட்டர் விசாவில் போயிட்டு அங்கே அகதி அந்தஸ்து கோரி அங்கே வந்து சில தங்களுக்கு வந்து விசா கிடைக்கல, இல்லை தொடர்ந்து அங்கே இருக்கிறாது என்ற பட்சத்தில் வேறு முடிவுகள் எடுப்பார்கள். ஆனால் இந்த இளைஞன் வந்து ஒரு சரியான பாதையில் சென்றும் அவருடைய வாழ்க்கையில் வந்து இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கணும் என்பது தொடர்பாக எழுதியிருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளில் இருந்தால் அவர்களை வந்து மறக்காமல் அவருடைய கஷ்டங்கள் இன்னல்களை தேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.